டே 2 ஹோச்சிமின் சிட்டியில் இருக்கிற முக்கியமான இடத்த நாங்கள் கவர் பண்ண போகிறோம். அதில் வந்து இண்டிபெண்டன்ட் பேலஸ், நாத்ர டேம் கத்தீட்ரல், அப்புறம் வார் ரெமினன்ட் மியூசியம், இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். வியட்நாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ரொம்ப வருஷமாக இது சைனீஸ் எம்பையரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் வந்து இந்த நாட்டை காலனைஸ் பண்ணாங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப பேசப்படுற விஷயம் எப்படி வியட்நாம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் வாரில் அமெரிக்காவுக்கு எதிராக ஜெயிச்சாங்கன்னு தான். இந்த வியட்நாம் அமெரிக்கன் வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதோட விளைவுகள் என்ன, இதை பற்றின விஷயங்கள் வார் ரெமினன்ட் மியூசியமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இண்டிபெண்டன்ட் பேலஸ். 1860s ஃப்ரெஞ்ச் சவுத் வியட்நாமை காலனைஸ் பண்ணாங்க. 1867 இந்த பேலஸை கட்டி சவுத் வியட்நாமை ஹோச்சிமின்லேருந்து ஆட்சி செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜப்பான், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முடிவில் மறுபடியும் ஃப்ரெஞ்ச், இண்டோ சைனா வார்க்கு அப்புறம் ரஷ்யன் பேக் நார்த் வியட்நாம், யூஎஸ் வியட்நாம் வார் அப்போ யூஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணுற சவுத் வியட்நாம். இத்தனை ஆட்சியாளர்களையும் ஆட்சி செஞ்சவங்களையும் இந்த பேலஸ் பார்த்துருக்கு. இங்கே மீட்டிங் ரூம்ஸ், ரிட்டையரிங் ரூம்ஸ், தேட்டர், ரிக்ரியேஷன் ஹால், ஏன் டெரஸில் ஒரு ஹெலிகாப்டர் கூட பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பேலஸ்குள்ளே ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் பங்கர் இருக்குது. இந்த பங்கரில் வார் ஸ்ட்ராட்டஜி ரூம், கம்யூனிகேஷன் ரூம், பாம்ப் சேஃப்டி ஜோன் அண்ட் ரிட்டையரிங் ரூம்ஸும் இருக்குது. பேலஸை நல்லா பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரெஞ்ச் எராவில் கட்டின நாத்ர டேம் கத்தீட்ரலை பார்க்க நாங்கள் கிளம்பினோம். ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால கத்தீட்ரலை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கத்தீட்ரலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 18th century போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. டூரிஸ்ட் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, பட் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சைகான் ஒயாசிஸ் இங்கே ஒரு ஃபேமஸ் லோக்கல் ரெஸ்டாரண்ட். இங்கே லன்ச் நாங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். உள்ளே போய் பார்த்தா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரஞ்சித்ன்ற பேரில் டேபிள் ரிசர்வ் ஆயிருக்கு. ஃபுட் நல்லா இருந்துச்சு, ஆனால் நெக்ஸ்ட் டைம் டேபிள் ஃபார் 2 ஃப்ரெண்ட்ஸ்னு தெளிவாக ரிசர்வ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். லன்ச் முடிச்சுட்டு ஒரு 2 kilometers வாக்கில் ஹோச்சிமின் சிட்டியோட டாலஸ்ட் பில்டிங்க்கு போனோம், பிடெக்ஸ்கோ ஃபினான்ஷியல் டவர். நிறையா ஷாப்பிங் அண்ட் ஈட்டரிஸ் போக இங்கே த வேர்ல்ட் ஆஃப் ஹைனிகன்னு ஒரு மாடர்ன் பியர் மியூசியம் இருக்குது. டாப் ஃப்ளோரில் ஒரு அப்சர்வேட்டரி டெக்கும் இருக்குது. அப்சர்வேட்டரி டெக்கில் இருந்து ஹோச்சிமின் சிட்டி அண்ட் சைகான் ரிவர் வியூஸை என்ஜாய் பண்ணிவிட்டு ஹைனிகன் பியர் மியூசியம்க்கு போனோம். இந்த மியூசியம் பற்றி ஒன்றும் தெரியாதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனோம். எங்கள் கைட் மிஸ்டர் பெகி ஹைனிகன் பியர் கம்பெனி பற்றி ரொம்ப சூப்பராக எனர்ஜெட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார். 5 minutes பியர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வர்ச்சுவல் ரியாலிட்டியில் பார்த்தது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கார் ரேசிங், ஃபுட்பால் அண்ட் வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு பியர் டேஸ்டிங் அண்ட் பியர் போரிங் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு போனோம்.
கிட்டத்தட்ட 100 வருஷம் ஃப்ரெஞ்ச் கிட்ட அடிமையாக இருந்த வியட்நாம் 1954 ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சியால் ஃப்ரெஞ்ச் ஆர்மியை தோக்கடிச்சாங்க. வியட்நாமுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஆனால் நாடே கொள்கை அடிப்படையில் ரெண்டாக பிரிஞ்சது. கம்யூனிஸ்ட் நார்த் வியட்நாம், ஆன்டி கம்யூனிஸ்ட் சவுத் வியட்நாம். இந்த பிரிவினையை வியட்நாம் மக்களே சால்வ் பண்ணி ஒன்று சேர்ந்திருந்தால் மேலும் 20 இயர்ஸாக நடந்த கொடூரமான US வியட்நாம் வாரை தடுத்திருக்கலாம். அன்லக்கிலி கம்யூனிசமை பேக் பண்ணுற ரஷ்யா அண்ட் ஆன்டி கம்யூனிசமை பேக் பண்ணுற அமெரிக்கா இந்த வியட்நாம் பிரச்சனைக்குள்ளே வராங்க. ரஷ்யா நார்த் வியட்நாமுக்கு இன்டைரக்டாக வார் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வெப்பன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் சவுத் வியட்நாமுக்கு ஆர்மி இல்லாதனால அமெரிக்கா டைரக்டாக அவங்க ஆர்மியோட வாரில் இன்வால்வ் ஆனாங்க. 1955 ஸ்டார்ட் ஆன இந்த வாரில் யார் சரி யார் தப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 20 வருஷம் போரில் பாதிக்கப்பட்டது சாதாரண வியட்நாம் மக்கள் தான்.